ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த ரியல் கிரிக்கெட் ஃப்ரெண்ட் யூடியூப் சேனல். ஸோ எனக்கு ஒரு வீடியோவில் நம்ம இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா குவாலிஃபைட் ஃபார் செமிஃபைனல்ஸ் அப்படின்றதான் இந்த மேட்சோட ஒரு ஹெட்லைன்ஸாக இருந்திருக்கு. ஸோ மேட்ச் டீட்டெயில்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, டாஸ் டிசிஷன்லேருந்து பார்க்கும்போது நம்ம ப்ரிவியூவில் என்ன சொன்னோம்னா, இந்தியா டாஸ் ஜெயிக்கும் பட்சத்தில் அவங்க பேட் பண்ண பார்க்கணும், ஏன்னா சேசிங் ப்ரெஷர் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக சூரியகுமார் யாதவ் டாஸ் ஜெயிச்சுட்டு நாங்கள் வந்து சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இனிஷியலாக இது வந்து கொஞ்சம் தேவையில்லாத ஒரு டிசிஷனோ அப்படின்னு சொல்லி நம்ம பர்சனலி நான் நினச்சேன். ஸோ பட் ஸ்டில் வைல் கமிங் இன் டு பேட், வெஸ்ட் இண்டீஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 195 ஃபார் 4. அதில் அவங்க ஸ்டார்ட்லேயே ஒரு எப்படி சொல்ல பிளேயிங் லெவன்லேயே ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறது வந்து பிராண்டன் கிங்க்கு பதிலாக ராஸ்டன் சேஸை வச்சு ஓப்பன் பண்ணாங்க. அதை அவங்களுக்கு கை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா 25 பால் ஒரு 40 ரன் அடிச்சு அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் நல்லா செட் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஷாஹிப் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப டாட் பால்ஸாக விளாண்டுட்டு இருந்ததுனால இவரோட அந்த இன்னிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அந்த பிளாட்ஃபார்ம் செட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அட் அ ஸ்டேஜ் ஒரு 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது என்னாச்சுன்னா, கிட்டத்தட்ட தேவர் ஒன்லி 125 126 அந்த ரேஞ்சில் தான் இருந்தாங்க. ஓகேவா? பட் அந்த கடைசி 5 ஓவர்ஸ்ல இந்தியா கேவ் அவே 17 ரன்ஸ் அப்படின்றது வந்து எப்படி சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்சர்னிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியாட்ட 5 பவுலிங் ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து டூபே 6th பவுலிங் ஆப்ஷனா எடுக்கிற அவர் யூஸ் பண்ணவே இல்லை. பட் இந்த சிச்சுவேஷன்ல பாண்டியா மாதிரி அவர் எப்படி சொல்ல பாண்டியா கைண்ட் ஆஃப் ஆல்ரவுண்டரே அடி வாங்கும்போது கண்டிப்பா டூபே கிட்ட பால் கொடுக்க தோணாது அப்படின்ற அந்த ஃபேக்டை நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் நீங்க அந்த 6th பவுலிங் ஆப்ஷன் தேவையோ அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கன்சர்ன் ஒரு கிரியேட் ஆக தோணுது. பட் அட் த சேம் டைம் எப்படி பார்த்தாலும் 195 அப்படின்றது ஒரு எப்படி சொல்ல ஹையான ஸ்கோர். ஏன்னா ப்ரிவியூல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்தியா சேஸ் பண்றாங்க அப்படின்னா 200 கீழே இருந்தா இந்தியா சேஸ் பண்ணிடுவாங்க, டிஃபெண்ட் பண்ண போறாங்கன்னா 200க்கு மேல அடிக்கணும்னு சொன்னோம். கரெக்டா அந்த நம்ம அந்த ப்ரிவியூல சொன்னதுக்கு ஏத்தாப்புல கரெக்டா 195 அப்படின்றது வெரி நியர் ஸ்கோர் டு 200 அப்படின்றனால ஒரு ஹை சேஸ் எப்படி சொல்ல ஒரு இது வரைக்கும் T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியில இவ்வளவு ஹை ரன்ஸ் நம்ம சேஸ் பண்ணதே இல்லை, ஹையஸ்ட் சேஸே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். ஸோ இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அபிஷேக் சர்மா அகைன் சொல்ற மாதிரி பார்க்க பார்க்க கடுப்பா வருது. ஏன்னா பவுலிங்லயும் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி கேட்டகரி சொல்லி தான் அவர் இப்போ டீமுக்குள்ள வந்தார். முன்னாடிலாம் வந்து இந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கைக்வாட்லாம் இருந்த டைம்ல 2024 ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் மேபி லேட் 2024 எப்படி வந்துச்சுன்னா, அபிஷேக் சர்மா எங்களுக்கு 2 ஓவர் ஆஃப் ஸ்பின் பவுலிங் கொடுப்பாரு, அதுக்காக தான் நாங்கள் அவரை டீம்ல வச்சிருக்கோம், சூரியகுமார் யாதவ் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினாரு. ஆனா இப்போ அவர் பவுலிங்கும் பண்றது இல்ல, பேட்டிங் ஆடுறதுக்கும் வழியை காணோம், ஃபீல்டிங்லையும் கேட்ச் விடுறாரு. ஓகேவா? அப்ப இந்த மாதிரியான பிளேயர்லாம் டீம்ல தண்டமா இருக்கிறதே தேவையே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை, எனக்கு பேசவே விருப்பம் இல்லை. ஸோ அவர் அவாய்ட்ல போட்டிருங்க. நெக்ஸ்ட் சஞ்சு சாம்சன் வந்து எப்படி சொல்ல ஒரு இப்போ இந்த இன்னிங்ஸ் அடிஸ்டாருன்றதுக்காக நான் கண்டிப்பா அவரை பிரைஸ் அதாவது இந்த இன்னிங்ஸ்க்கு நான் அவரை பிரைஸ் பண்றேன். கண்டிப்பா அவர்னால தான் இந்தியா செமிஃபைனலுக்கே குவாலிஃபை ஆனாங்க. 100% நான் ஒத்துக்கிறேன். கிவ் கிரெடிட். சி ஒரு பிளேயர் ப்ரூவ் பண்றாங்கன்னா நம்ம அதை ஒத்துக்கணும். பட் அட் த சேம் டைம் சஞ்சு சாம்சன் 10 வருஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அடிப்பாரு. அந்த இன்னிங்ஸ் இன்னைக்கு அமைஞ்சது நம்மளோட லக்கு. ஓகேவா? ஏன்னா யாருமே அடிக்காத டயத்துல அவருக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ அதுதான் கொண்டுட்டு போய் எப்படி சொல்ல இந்த செமிஃபைனல் போயிருக்கோம்னா அது காரணம் சஞ்சு சாம்சன் தான், 100% ஒத்துக்கணும். ஸோ அதை தான் அந்த சூரியகுமார் யாதவ் அகெயின் அவரை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை, எனக்கு பேச விருப்பமும் இல்லை. இஷான் கிஷன் அடிக்கல, பாண்டியா அடிக்கல, யாருமே பெருசா அடிக்கல. பட் நான் சொன்னேன்ல அந்த திலக் வர்மா பாயிண்ட் போன ரிவ்யூலே நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா அந்த நம்பர் 5ல இறக்கும் போது திலக் வர்மா அந்த 2023 அந்த ஒரு டீமுக்குள்ள வந்தப்ப இந்த நம்பர் 5 நம்பர் 6ல தான் ஒரு பினிஷரா விளையாண்டுட்டு இருந்தாரு. மேபி நாட் அ பினிஷர் பட் லேட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா விளையாண்டுட்டு இருந்தாரு. ஸோ அப்படி விளையாடும் போது இந்த ஒரு நல்ல இன்னிங்ஸ் நல்லா அடிச்சிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த T20 வேர்ல்ட் கப்ல இவங்க இதே செட்டப்ல கண்டினியூ பண்ணாங்கன்னா மேபி அவர் ரன்ஸ் அடிக்கிறாருன்னா மேபி அந்த நம்பர் 5 ஸ்பாட் தான் அவருக்கு ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி இப்போ இந்த மேட்ச்மே பாத்தீங்கன்னா 15 பாலுக்கு 27 அப்படின்றப்ப அந்த 180 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டாரு. ஹி ஃபீல்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் அப்படின்றத நான் மேட்ச் பார்த்தா உங்களுக்கு தெரியும், யூ கேன் விட்னஸ் தட். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டார்டிங் எப்படி சொல்ல வந்து டைம் எடுத்து செட்டில் ஆகி கஷ்டப்படாம வந்தோன்னா அடிக்கிறாரு அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன். ஸோ மேபி திலக் வர்மா ஆஸ் அ பிளேயரா பிரச்சனை இல்லை போல, திலக் வர்மாவோட அந்த பேட்டிங் பொசிஷன் தான் பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ மேபி பார்க்கலாம், கொஞ்சம் இன்னொரு இந்த செமிஃபைனல் இருக்கு, மேபி குவாலிஃபைனா ஃபைனல்ஸ் இன்னும் 2 மேட்ச் எப்படி நம்பர் 5ல பண்றான்றதை பொறுத்து லுக்கிங் அஹெட் ஃபியூச்சர் ஆஃப்டர் ஐபிஎல் அவர் கண்டினியூ பண்ணுவாரா மாட்டாரா, ஐபிஎல் எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் இந்தியா அந்த மேட்சை ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனால் சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ்னால மட்டுமே கொண்டு போய் சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எவ்ரி திங் வாஸ் ஃபைன். பட்
we have a lot of concerns, especially இந்த 5 பவுலர் தியரி ரொம்ப கஷ்டம். ஒரு 6th bowling option வேணும். அப்படி 6th bowling option வேணும்னா you have to drop எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் சர்மா. ஏன்னா இப்ப அபிஷேக் சர்மா 11ல விளையாடுறதுனாலே இஷான் கிஷனோட அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்பாட்ல ஒரு நல்லா விளையாண்டுட்டு இருந்தவர் இப்ப ஓபன் பண்ண முடியாம நம்பர் 3க்கு போய் கஷ்டப்படுறாரோ நான் ஃபீல் பண்றேன். ஒரு பிளேயர் போய் 100லாம் அடிச்சு தான் ஸ்பாட்டை ஒரு எப்படி சொல்ல கஷ்டப்பட்டு பிடிச்சி வைக்கும் போது அதை நீங்க அபிஷேக் சர்மா எதுவே பண்ணாம 4 டக்கு வாங்கிட்டு வர அவனுக்காக கொண்டு போய் டீமோட காம்பினேஷனே மாத்தி பவுலிங்கும் அடியாகுது. எக்ஸ்ட்ரா பவுலர் இல்லாம கஷ்டப்படுறீங்க. இஷான் கிஷனோட அந்த எப்படி சஞ்சு சாம்சனுக்கு எல்லாரும் சொன்னாங்கல்ல இந்த 2025 முழுக்க சஞ்சு சாம்சனுக்கு அவரோட ஸ்பாட் கிடைக்கல. தட் இஸ் ஓப்பனிங். ஓகேவா? அவர் கெரியரை மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா தான் ஆரம்பிச்சாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு 6 வருஷமா நம்பர் 3 தான் விளையாண்டுட்டு இருந்தார். ஆனா அவர் ஓப்பனிங் பண்ணி இங்க நல்லா இந்தியாவுக்கு ஒரு 300 அடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஸ்பாட் கிடைக்கல. அது காரணம் கில் அப்படிங்கும்போது அந்த கில்லு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவனை தூக்கி வெளியே போட்டுட்டு சஞ்சுக்கு அந்த ஓப்பனிங் ஸ்பாட்டை கொடுக்கறதா டிசர்வ்டுனா அதே மாதிரி இஷான் ஓப்பனிங் ஸ்பாட்ல அவரும் மிடில் ஆர்டர் பிளேயரா ஓப்பனரா ஆரம்பிச்சாரு. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் மிடில் ஆர்டர் பிளேயர் ஆரம்பிச்சு ஓப்பனர் ஆகி திருப்பி இப்ப நம்பர் 3க்கு போய் எஸ்ஆர்எச் விளையாண்டு பட் ஜார்க்கண்ட்ல போய் டொமஸ்டிக் ஃபுல்லா கேப்டன் பண்ணி ஜெயிச்சப்போ அந்த ஒரு 500 ரன் அடிச்சாரு. அதுல ஃபுல்லா ஓப்பன் பண்ணி திருப்பி ஓப்பனர் ஸ்பாட் கிடைச்சி டீமுக்குள்ள வர்றப்போ ஒண்ணுமே பண்ணாத அபிஷேக் சர்மாக்காக எதுக்கு இஷான் கிஷனோட ஸ்பாட்டை உடைக்கணும்? அதுக்கு இஷானே சஞ்சு வச்சு ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது நடக்காது. இவங்க இப்படியே தான் போவாங்க. ஆனா அப்படி செமிஃபைனல்ல போறப்போ அந்த காம்பினேஷன் மேபி அந்த 6வது பவுலர் இல்லாம கஷ்டப்படுவாங்களா? அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தெரியும். ஏன்னா இப்ப இங்கிலாந்து அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஸ்பின் அட்டாக் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்பின் அட்டாக்னு சொல்றதை விட வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இன் ஸ்பின் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க ஒரே 4 ஓவர் வருண் சக்கரவர்த்தி ஒரு பீஸ்டா இருந்தாலுமே ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி தான் இருக்காரு. பட் அங்க அவங்களுக்கு ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்கிறப்போ ஒரு வில் ஜாக்ஸ், ஒரு ஜாக்கப் பெத்தல் அது இதுன்னு போட்டு நடத்துறப்ப ஒரு அடில் ரஷீட்லாம் போடுறப்ப எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு நிறைய ஒரு வெரைட்டி தெரியுது. ஸோ அதை பத்தி டீட்டெயில்டா நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூல பேசுவோம். பட் ஓவரால் அந்த மேட்ச் எப்படி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்சர்ன்ஸ்லாம் கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. அதே நேரத்துல கன்வின்சிங் விக்டரின்னு சொல்ல முடியலனாலும் ஒரு ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். 2016ல இதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட நாக் அவுட் ஆன இந்தியாவுக்கு இப்போ 2026 ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு ரிவெஞ்ச் எடுத்து அவங்கள நாக் அவுட் பண்ணிட்டு நம்ம உள்ள போனோம் அப்படின்னே சொல்லலாம். பட் எந்த வெற்றியுமே எந்த தோல்விக்கும் ஈடாகாது அப்படின்றத ஹேவ் டு சே ஹியர். So our next video will be the India versus England second semi-final at Wankhede on March 5th. So அந்த மேட்ச்க்கான ப்ரிவ்யூ March 4th நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அந்த வீடியோ பாருங்க, உங்க சப்போர்ட்டை கொடுங்க. Until then, bye guys.